ஓபிஎஸ்டே போய் கேட்டுக்கோங்க என்கிட்ட ஏன்பா கேட்குறீங்க? இப்போ அதெல்லாம் மேல்மட்ட விஷயம்னா என்ன? இங்க பாருங்க, மக்களை என்னை பிரிக்க முடியாது. மக்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் அந்த இடத்துல ஆளா போய் நிக்கிறவன் நானாதான் இருக்கும். அடியேன்னு கூப்பிட ஆதிக்காரியே இன்னும் வரல, அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சிட்டு தெரியுறானா கிருஷ்ணமூர்த்தின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த நபர் இல்ல, கிருஷ்ணசாமின்னு சொல்லலாம், கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. எப்போதுமே ஒரு கடுமையா விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரு கடுமையான அளவுக்கு நான் விமர்சனம் பண்ணிருக்கேன். செய்யலைன்னா உங்களை திருத்தறதுக்கு உண்டான வேலையில இறங்குவேன். உரிய நேரத்தில் திராவிட வெற்றி கழகம் எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம். கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது எல்லா கட்சியிலையும் நடக்குங்க. அரசியல் யார் வேணாலும் பேசலாம், அது முக்கியம் இல்ல. அரசியல் இன்னைக்கு யார் பேசுனாங்க அதுவும் முக்கியம் இல்ல. அரசியல் இருக்கவங்க எப்போ என்ன பேசுனாங்க, எப்பப்போ மாத்தி பேசுனாங்க, யார் என்ன பேசுனாங்க, அதுக்குள்ள அர்த்தம் என்னங்கிறது தான் முக்கியம். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கு, ஆனா உங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்கிற மாதிரி சவுத் இந்தியாவில் இருக்கிற கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஆந்திரா இப்படி எல்லா மாநிலங்களையும் அதிநவீன சொகுசு உயர் ரக வால்வோ பஸ்களை லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸுக்கு பயன்பாட்டில் வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துகளும் அதாவது எஸ்இடிசியில் மட்டும் இத்தனை வருஷமா வாங்காம இருந்தாங்க. ஆனா இப்போ முதற்கட்டமா 20 மல்டி ஆக்சில் வால்வோ பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டுக்கு இன்னைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வச்சிருக்காரு. இந்த பஸ் எங்கெங்கெல்லாம் இயக்கப்படுது அப்படின்னு டீடைல்ஸ் எல்லாமே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் விழாவாரியா விளக்கி சொல்லியிருக்காரு. இந்த புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டு இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட தூரம் பயணிக்கின்ற பொழுது புஷ்பேக் சீட்டுகள், அதே போல கால் வசதிக்கேற்ப அமைத்துக் கொள்கின்ற வசதிகள், பாதுகாப்பான வசதிகள் என்று எல்லா விதத்திலும் ஒரு சிறப்பான வால்வோ நிறுவனத்துடைய இந்த பேருந்து இன்றைக்கு பயன்பாட்டிற்கு வருகிறது. இந்த பேருந்துகள் சென்னை மதுரைக்கு இடையே 2 பேருந்துகளும், சென்னை திருநெல்வேலிக்கு இடையே 2 பேருந்துகளும், சென்னை திருச்செந்தூருக்கு இடையே 2 பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. அதேபோல சென்னை தஞ்சாவூருக்கு இடையே 1 பேருந்து, சென்னை சேலம் இடையே 1 பேருந்து, சென்னை திருப்பூர் இடையே 2 பேருந்துகள், சென்னை பெங்களூர் இடையே 2 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கோயம்புத்தூர் சென்னைக்கு 2 பேருந்துகளும், கோயம்புத்தூர் பெங்களூருக்கு 2 பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. நாகர்கோயிலிருந்து சென்னைக்கு 2 பேருந்துகளும், திருச்சியிலிருந்து சென்னைக்கு 2 பேருந்துகளும் என இந்த 20 பேருந்துகள் இந்த வழித்தடங்களில் இயங்க இருக்கிறது. ஒரு சிறப்பான பயண அனுபவத்தை தரக்கூடிய பேருந்து வசதியாக இது அமையும். இதிலே பணிபுரிய இருக்கின்ற ஓட்டுநர் நடத்துனர்கள் அந்த பேருந்துகளை வழங்கியிருக்கின்ற வால்வோ நிறுவனத்தினாலேயே பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெங்களூரிலே அந்த வால்வோ நிறுவன ஆலை இருக்கின்ற இடத்திலேயே அவர்களுக்கான அந்த பயிற்சி மையத்தில் சென்று பயிற்சி பெற்று வந்திருக்கின்றார்கள். நம்முடைய அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் ஏற்கனவே அனுபவம் உள்ள, ஏற்கனவே விபத்துகள் ஏற்படுத்தாத அந்த ஓட்டுநர் நடத்துனர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இதற்காக பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு சிறந்த முறையிலான பயண அனுபவத்தை இந்த பேருந்துகள் வழங்கும். இன்றையிலிருந்து இந்த சேவை மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. ஆமா, ஒரு கிலோமீட்டருக்கு 170 பைசா என்கின்ற விதத்தில் இந்த பேருந்துகளுடைய கட்டண விகிதம் இருக்கிறது. இதனுடைய மக்கள் பயன்பாடு எப்படி இருக்கிறது, அவங்களுக்கு தேவை எப்படி இருக்கிறது எல்லாம் கணக்கிடப்பட்டு தேவைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும். இல்ல, இது மின்சார பேருந்து இல்லை, இதெல்லாம் டீசல் பேருந்துகள் தான். அதனால அந்த பிரச்சனை இப்போ எதிர்காலத்தில் மின்சார பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரலாம். ஆமா, கிளம்பாக்கம் தான். கிளம்பாக்கத்திலே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கான அந்த பேவில் இருந்தா இந்த பேருந்துகள் இயக்கப்படும். ஜெயிலு பெயிலு ரயில்னு அடுக்குமொழியில அடுக்கடுக்கா வசனம் பேசியிருக்காங்க பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இன்னைக்கு தமிழகத்துல மறுபடியும் ஆன்மீகத்தை நிலைநிறுத்துவதிலையும் இந்து மத உரிமைகளை நிலைநிறுத்துவதிலையும் நாங்க மிக தீவிரமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது.
ஏன்னா முதலமைச்சர் முந்தானேத்து ஒரு கிறிஸ்துமஸ் விழா, அதுக்கு அடுத்த நாள் ஒரு கிறிஸ்துமஸ் விழா, கிறிஸ்துமஸ் விழால எல்லாம் ஒருத்தர் பேசுறாரு, திருப்பரங்குன்றத்துல அவர்களுக்கு விளக்கு ஏற்றாமல் எங்களது உரிமையை பாதுகாத்து கொடுத்தார் என்று ஆணவமாக பேசுகிறார் இன்னொரு மதத்தை சார்ந்தவர். ஆக அவர்களின் உரிமையை பாதுகாக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பெரும்பான்மை இந்துக்களின் உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் ராஜா தொடர்ந்து அங்க திருப்பரங்குன்றத்துல போய் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதையும், உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 13 அமைச்சர் மேல ஜெயில இருக்க வேண்டியவங்க பெயில்ல இருக்கிறாங்க. ஆக ஆன்மீகத்தை எதிர்த்து பேசியவர்கள் எல்லாம் பெயில்ல இருக்கிறாங்க, ஆன்மீகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் ரெயில்ல போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டாள், இது மார்கழி மாசம், ஆண்டாள் பெயர்ல அந்த அமைப்பு மிக சிறப்பாக இவர்களை எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்து அப்படின்னு சொன்னா மதவாதிகள், ஆனா மற்ற மதம் என்று சொன்னால் அவர்கள் மதச்சார்பற்றவர்கள். இந்து மதத்தை சார்ந்த ஞானிகள் பாஜகவிற்கு வாக்களிங்கள்னு சொன்னா உடனே அது மதவாத கருத்து. ஆனா அதே சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு வாக்களிங்கன்னு சொன்னா அது மதச்சார்பின்மை. ஆக ஒரு போலி மதச்சார்பின்மை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதை அடித்து நொறுக்குவதற்காக கூட இத்தகைய ஆன்மீக பயணங்கள் தேவை. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் மிக்க மகிழ்ச்சி. இல்ல, சமூக நல்லிணக்கத்தின் அடையாளம் கிறிஸ்தவம் என்று பேசுகிறார். பைபிளோட கருத்தும் திமுகவின் கொள்கையும் ஒன்றுன்னு சொல்றாங்க. இது எந்த கிறிஸ்தவர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், இயேசுவே ஒப்புக்கொள்ள மாட்டாருங்க. இப்படி திமுகவோட கருத்தும் இயேசுவோட கருத்தும் அப்படின்னு சொன்னா இயேசுதான் செய்வார் உங்களெல்லாம். அதனால நீங்க எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறீர்கள் என்றால், பைபிளை எல்லாரும் கும்பிடுவதற்கு பதிலாக உங்கள் கொள்கையோடு சேர்த்துக் கொள்கிறீர்கள் என்றால் ஓட்டுக்காக மட்டுமே நீங்கள் ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நன்றாக தெரிகிறது. பக்திக்காக வரலங்க. உதயநிதியா சரி, முதலமைச்சராலும் சரி, பக்திக்காக வரல, ஓட்டுக்காக வராங்க என்பதை சிறுபான்மை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓபிஎஸ் போய் கேட்டுக்கோங்க, ஏன்டா கேட்கிறீங்க? எம்ஜிஆர் அவர்களுடைய 38வது நினைவு தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்புறம் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாமே நினைவிடத்துல மரியாதை செலுத்திட்டு உறுதிமொழி எடுத்திருக்காங்க. நெஞ்சிலே தாங்கி அவர் வழி நடப்போம், அவர் வழி நடப்போம், அவர் வழி நடப்போம் என, அவர் வழி நடப்போம் என உளமாற உறுதியேற்கிறோம், உளமாற உறுதியேற்கிறோம், உளமாற உறுதியேற்கிறோம், உளமாற உறுதியேற்கிறோம். தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சியை ஒழித்திடவும், குடும்ப ஆட்சியை ஒழித்திடவும், ஜனநாயகத்தை காப்பாற்றிடவும், ஜனநாயகத்தை காப்பாற்றிடவும் புதிய எழுச்சியை தந்தவர், புதிய எழுச்சியை தந்தவர் நம் தலைவர் பொன்மனச்செம்மல், நம் தலைவர் பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவரால், புரட்சி தலைவரால் மக்கள் துணையோடு உருவாக்கிய, மக்கள் துணையோடு உருவாக்கிய உண்மையான ஜனநாயகத்தை, உண்மையான ஜனநாயகத்தை என்னாலும் காப்போம், என்னாலும் காப்போம், என்னாலும் காப்போம் என, என்னாலும் காப்போம் என உளமாற உறுதியேற்கிறோம், உளமாற உறுதியேற்கிறோம், உளமாற உறுதியேற்கிறோம், உளமாற உறுதியேற்கிறோம். என்னங்க இது, பாலிடிக்ஸ் பேசுறாங்கன்னு சோ பேரை வச்சுட்டு ஒருத்தருமே பாலிடிக்ஸ் பேசல அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. பிரஸ் மீட்னு மைக்க பார்த்தாலே ஒருத்தர் குஷி ஆயிடுவாரு. அதாவது பிரஸ் மீட்டே கொடுக்காம கேள்விக்கு என்ன பதில் சொல்வோம் அப்படின்னு யோசிக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மத்தியில எல்லா கேள்விகளுக்கும் ஜாலியா பதில் சொல்லிட்டு அடிஷனல் சீட் வாங்கி கேள்விக்கு பதில் சொல்ற அரசியல் தலைவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்காரு. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவரை பொறுத்தவரை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காகவே சிந்தித்து அதன் அடிப்படையிலே ஆட்சியிலே 77ஆம் ஆண்டு அவர் முதலமைச்சராக பதவியேற்ற நாளுக்கு பிறகு அவர் ஏழை எளிய மக்களை அதிகமான அளவுக்கு நேசித்து அந்த அளவிற்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர். 1977க்கு பிறகு இருந்தாலும் கூட, ஆனால் ஆட்சியில் இல்லாத போது, குறிப்பாக அவர் திரைப்படத்திலே நடித்து உழைத்து சம்பாதித்த அந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்காகவே அர்ப்பணித்து தம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காகவே சிந்தித்தவர். எப்பயுமே ரெண்டு பேரோட பேரை சொன்னாலே பயங்கரமா எதிர்ப்பாரு. ஆனா இப்ப பாருங்க, ஓபிஎஸ் டிடிவி இந்த நேம கேட்ட உடனே எவ்வளவு பவ்யமா தன்னோட சொந்த கருத்தை ஸ்கிப் பண்ணிட்டு பொதுச் செயலாளர் பக்கம் திருப்பி விட்டு இருக்காருன்னு பாருங்க. டிடிவி தினகரன் இருவரையும் கூட்டணியில சேர்த்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்து விட்டாரா? இப்போ அதெல்லாம் மேல்மட்ட விஷயம். மேல்மட்ட விஷயம்னா என்ன? ஓபிஎஸ் டிடிவி அவங்க ஒரு ஒரு என்னன்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஸோ
அந்த நிலைப்பாடை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்வதா இல்லையான்றதை பொதுச்செயலாளர் தான் முடிவு செய்வார். ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இப்போதைக்கு எதுவும் கருத்து சொல்ல முடியாது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. முன்னாடி எல்லாம் எப்படி திடமா ஆன்சர் பண்ணீங்க, இப்போ ஏன் சார் நார்மலா ஆன்சர் பண்றீங்க? எப்போதுமே ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கடுமையான அளவுக்கு நான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன். அது எங்கிட்ட வாங்கி கட்டிக்காதவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு பெரிய லிஸ்ட்டே போட முடியும். எவ்வளோ அந்த லிஸ்ட்டுன்றது உங்களுக்கு தெரியும். எடுத்தோன்னா யூடியூப்பில் போடுங்க யார் யார் என்னெல்லாம் வந்து எங்கள் கட்சியை தொட்டவங்க, எங்கள் புரட்சி தலைவர் தொட்டவங்க, எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மாவை வந்து சீண்டி பார்த்தவங்க, அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் வந்து விமர்சனத்துக்கு ஆளானாங்க அப்படின்றத யூடியூப்ல எடுத்து போடுங்க நீங்கள். ஆனால் ஒரு விமர்சனங்களுக்கு கடுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நான் விமர்சனம் பண்ணுவேன். விமர்சனம் வந்து ஒரு கடுமையாக இல்லாத பட்சத்தில் நான் எதுக்கு போய் வந்து என்ன சொல்லுவாங்க வெளியில் போகிற ஓனான்னு எடுத்து மேலே போட்டுக்கிற கதையா, அந்த வேலை வந்து எனக்கு இல்லை. இருக்கு ஒரு ஆள் எவ்வளோ கேமராக்கள், எவ்வளோ மைக்குகள், எவ்வளோ கேள்விகள் சுற்றி நின்று கேட்டாலும் அண்ணன் சலிக்காம பதில் சொல்வார். கேள்வியே இல்லைனாலும் எடுத்து கொடுத்து கேட்க வைப்பாரு எங்க அண்ணன். அதனால நீங்க ஃபுல்லா பேசுங்க சார். ஆனா நேத்து வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாரு. ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு நேத்து டிக்ளேர் பண்ணிருக்காரு. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அவருடைய கருத்து அவர் சொல்லிட்டார். அவரு இப்போ எங்கள் கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் பொறுத்தவரை உரிய நேரம் சொல்லுவார். எலெக்ஷன் டைம் இருக்குல்ல பிரகாஷ், அதனால லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. எடப்பாடி பேரை சொல்லவே வெட்கமா இருக்குன்னு அதிமுக வந்து பிச்சு போட்டுட்டு இருக்காரு. யாரு அவரு பேசுவார். அவரு அதாவது இது வந்து பூமாலை கிடையாது, இது கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். ஆனால் உதிர்ந்த செங்கற்கள் அதெல்லாம் வந்து நான் வந்து பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உதிர்ந்த செங்கற்கள் வந்து வேற, கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு கோட்டை. இந்த கோட்டை எந்த கொம்பனாலும் சரி ஒரு துரும்பை கூட அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இரும்பு கோட்டையாக தான் நிச்சயமா இருக்காது. போதுமா? ஓகே. எலெக்ஷனுக்கு இன்னும் நாள் இருக்கு. அதுக்குள்ள கூட்டணிக்கு என்ன அவசரம்? யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்றேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள யாருக்கு ஆதரவுன்னு சொல்றாரு. புதிய அரசியல் பிரவேசம் எடுத்து திராவிட வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க மல்லை சத்யா அவர்கள். திராவிட வெற்றி கழகம் இந்த மண்ணில் இப்பொழுதுதான் தமிழர் தொடங்கி இருக்கிறது. தேர்தல் வருவதற்கு இன்னும் ஏறக்குறைய 4 மாதங்கள் இருக்கிறது. உரிய நேரத்தில் திராவிட வெற்றி கழகம் எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம். நாங்கள் ஏற்கனவே அறிவித்ததைப் போன்று திராவிட மாடல் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான ஆட்சி இந்த மண்ணில் தொடர வேண்டும் என்ற விருப்பம் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், சனாதன சக்திகள் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவோம் என்கின்ற அந்த சபடால்கள் எல்லாம், அந்த வீரவேசங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த மண்ணில் சமூக நல்லிணக்கம் உருவாகுவதற்கும் மதச்சார்பின்மை பேணி பாதுகாப்பதற்கும் உறுதியெடுத்து இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் நிற்கின்றோம். ஏங்க, இந்த கேள்வி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. நீங்களே இப்படி கேட்கலாமா அப்படின்னு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அப்படி என்னங்க கேள்வி அது? திரு எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த ஒரு அதிமுக என்ற பேரியக்கம் தற்போது குரங்கு கையில் கிடைத்த ஒரு பூமாலை போன்ற எடப்பாடியில் கையில் சிக்கியிருக்கிறது என்று வைத்தியலிங்கம் சொல்லியிருக்கிறார். அதுக்கு உங்கள் கருத்து? அந்த பூமாலையை அந்த பூமாலையில் ஒவ்வொரு பூக்களாக அவர் பிட்டு எரிந்து கொண்டிருக்கிறார். அதுல டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் அடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் வைத்திலிங்கம் நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நண்பர், அம்மாவின் தீவிர தொண்டர். அவர் எங்களுக்கு எதிராக இருந்த காலத்திலும் சரி, எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற காலத்திலும் சரி, தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும், அவருக்கும் எங்கள் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் உடையவர். அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் பிரிந்து நின்றோம். இன்று அதே அரசியல் எங்களை மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு பதில் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். ஊடகங்கள் உங்களை பெரிதும் மதித்து, நீங்கள் எங்க என்னை சந்தித்தாலும் எந்த ஒரு நெருக்கடியிலும் உங்களை சந்தித்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி செல்பவர். அதுபோல ஊடகங்களை மிகவும் மதிக்கக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஒரு சிலரை போல உங்களை ஒருமையில் பேசுவதோ, நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது உங்களிடம் சண்டைக்கு வருவதோ எதுவும் இல்லாமல் ஊடகங்களை மீது மிகுந்த மரியாதையும்
ஊடகங்கள் மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்கின்ற வாகனங்களாக இருக்கிறீர்கள். நாட்டு நடப்பை எல்லாவற்றையும் நீங்களே சில வதந்திகளை நம்பி சில செய்திகளை வெளியிடும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. யாரோ கிளப்புகின்ற வதந்தியை 21ஆம் தேதியே பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு சென்ற பொழுதே அங்கே ஊடக நண்பர்கள் வந்து அவர்களே கேட்டார்கள், ஊடகத்துறை நண்பர்கள், உங்களுக்கு ஏதோ கூட்டணியில 6 சீட்டு கொடுத்துட்டாங்களாம்லன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம ஊர் கிராமத்தில் சொல்ற பழமொழியை சொன்னாலும் எல்லாருக்கும் புரியுன்னு. இன்னும் மாடே வாங்கல, அதுக்குள்ளார மத்து வாங்க தெரியுறானா மாடசாமி, எதுக்கு வெண்ணெய் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. அதுபோல தங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்னும் வரனே அமையல, அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வச்சு சென்றானா மடசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல இன்னொன்னு சொன்ன, எங்க தஞ்சாவூர் பக்கம் காமெடியா சொல்லுவாங்க, நக்கலுக்கோ நையாண்டிக்கு பேர் பெற்ற தஞ்சை மாவட்டத்திலிருந்து வந்தவனா அந்த பழமொழியை திருப்பி சொன்னேன். அடியேன்னு கூப்பிட ஆத்துக்காரியே இன்னும் வரல, அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு தெரியுறானா கிருஷ்ணமூர்த்தின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அது கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த நபர் இல்ல, கிருஷ்ணசாமின்னு சொல்லலாம், கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணமூர்த்தி யார் என்பதை எனக்கு தெரியும்னு உங்கள்கிட்ட சொன்ன. வதந்தியை விதைக்கின்ற கிருஷ்ணமூர்த்தியும் அதை பரப்புகின்ற அவரது கைத்தடிகளும் யார் என்று சொன்ன எனக்கு தெரியும். அதனால அந்த வதந்திகளை எல்லாம் நம்ப வேண்டாம்னு சொன்னேன். ஆனா வதந்திகளை தகவல்கிற பேர்ல அதை செய்திகளாக்கும் பொழுது எங்கள் தொண்டர்கள், எங்கள் நிர்வாகிகள் 8 ஆண்டுகளாக என்னோடு ஆளும் கட்சியாக இருந்த பொழுது ஆட்சி அதிகாரம் அதன் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் லட்சியங்களை, அம்மாவின் கொள்கைகளை அடுத்த நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்கின்ற ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். பிரஸ் மீட்ல பல கேள்விகளுக்கு பதில்களை சரளமா அடுக்கியிருக்காங்க சசிகலா அவர்கள். தொடங்கிட்டீங்களா மேடம்? நீங்க உங்களுடைய வேட்பாளரை சந்திச்சு நேத்து வந்து எந்த தொகுதியில போட்டியிட விரும்புறீங்க, நம்ம ரெட்டலை சின்னத்துல போட்டியிட போறோம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, மக்களுக்கு பயன்படுன்னு நினைக்கிறீங்களா, எப்படி நினைக்கிறீங்க? நீங்க இங்க பாருங்க, மக்களையும் என்னையும் பிரிக்க முடியாது. மக்களுக்கு என்ன அநீதி நடந்தாலும் அந்த இடத்துல ஆளா போய் நிக்கிறவன் நானாதான் இருக்கும், சொல்றவளும் நானாதான் இருக்கும், எதிர்த்து சொல்றவளும் நானாதான் இருக்கும். அனாவசியமாலாம் எழுத்து பேசுறது, இந்த அரசியல் பண்றது, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீ நேர்மையா செஞ்சீன்னா, சரியா செஞ்சா நல்லா செய்றீங்கன்னு சொல்லுவேன். நீங்க செய்யலைன்னா உங்களை திருத்தறதுக்கு உண்டான வேலையில இறங்குவேன். அது மாதிரிதான் இந்த தேர்தலும். திருத்தி ஆகணும், வெளில அனுப்பி ஆகணும் திமுகவை. அப்பதான் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க வளர்ச்சியை வளர்த்து கொண்டு வந்த நாங்க. அதனால அந்த தவறை பார்க்கும்போது என்னால தாங்கிக்கவே முடியல. அதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏத்துக்க மாட்டோம்னு ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் சொல்றாங்க. அவருடைய தலைமை எப்படி பாக்குறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி பாக்குறீங்க? ஏங்க, கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது எல்லா கட்சியிலையும் நடக்குங்க. அது வந்து இயற்கை தான். எது நடந்தாலும் ஒரு நாளைக்கு வெளில சொல்லி தானே ஆகணும். அன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க, சந்தோஷப்படுங்க, மக்கள் சந்தோஷப்படுவாங்க. லாஸ்டா எல்லாத்தையும் மக்கள் பக்கம் திருப்பி விட்டுட்டாங்க. கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க, பதிலையும் நீங்களே ஒண்ணு நினைச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் தாங்க ஒரு தலைவரை ஏத்துக்கிறது இல்லையாங்கிறத முடிவு பண்றது. இது எல்லாம் நம்ம சொல்லலாம். எல்லாத்தையும் மீறி மக்கள் தான். மக்களோட முடிவுல யார் இருக்காங்களோ அவங்க தான் வர முடியும். நல்லா செய்யறதுக்கும் இன்னொன்னு சொல்றேன், இப்ப வாங்கி வச்சிருக்கிற கடன் இருக்கு பாருங்க, இதெல்லாம் சமாளிச்சு கொண்டு வரணும்னா
அதுக்குள்ள ஆள் வந்தாதான் செய்ய முடியும். ஒப்பந்த செவிலியர்கள் ஒரு வாரமா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய எதிர்க்கட்சிகளும் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதுக்கு ட்விஸ்ட் கொடுக்கிற மாதிரி அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. இத அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இது நீங்க நம்புனாதான் சோறு அப்படிங்கிற மாதிரி பாஜக மகளிர் அணி ஒண்ணு பண்ணிருக்காங்க. அதாவது தமிழக பாஜகவுடைய தலைமை அலுவலகம் கமலாலயம் இருக்குல்லவா, அங்க மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய உருவம் அப்படின்னு சொல்லி ஒரு கோலம் போட்டிருக்காங்க. அந்த கோலத்துக்கு விளக்குகளால அலங்காரம் எல்லாம் பண்ணி ஒளிர விட்டுருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கும் அரசியல்ல யார் யார் என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கறத பாலிடிக்ஸ் பேசுறாங்க நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.